எசேக்கியேல் 43:11-12. அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன்வாசல்களையும் அதன் பின்வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கை கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதி வை. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். அதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். ஆண்டவர் ஆலயத்தை பற்றி, எதிர்கால ஆலயத்தை பற்றி காரியங்களை எசேக்கியேலுக்கு சொல்கிறார், எழுதி வைக்க சொல்கிறார். ஆலயத்தின் ரூபம், அதனுடைய அளவு, அதனுடைய ஒழுங்கு, அதனுடைய கட்டளை, அதனுடைய நியமம், ஆலயத்தினுடைய சட்டம், ஆலயத்தினுடைய முறைமைகள் எல்லாத்தையும் எழுதி வைக்க சொல்றார். ஆனா பிரமாணம் ஒரே ஒரு பிரமாணம் தான். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தம் என்பதுதான் ஒரே சட்டம், ஒரே பிரமாணம். ரூபத்தை ஒரு வரியிலே சொல்லிவிட முடியாது. அதுக்கு ரூபம் அது கொஞ்சம் விளக்கப்பட வேண்டும். அளவு, நீளம் சொல்லணும், அகலம் சொல்லணும், உயரம் சொல்லணும், ஒவ்வொரு பகுதியும் சொல்லணும். பாத்தீங்கன்னா எசேக்கியேல்ல ஒரு 2 அதிகாரங்கள் முழுசா அளவுகள் தான் இருக்கும். 41ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரம், இதெல்லாம் அளவுகள் தான். ஆலயத்தினுடைய அளவுகள். 42ஆம் அதிகாரம், 3 அதிகாரத்துல 43ஆம் அதிகாரம், 4 அதிகாரம் அளவுகள் தான் இருக்கு. ஒவ்வொரு பகுதியும் எப்படி நீள, அகலம், உயரம், சுற்றளவு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுங்குகள், கட்டளைகள், நியமங்கள், சட்டங்கள், முறைமைகள், எவ்வளவு விஷயம் இருக்கு ஆலயத்துல. ஆனா பிரமாணம் ஒரே பிரமாணம் தான். என்ன பிரமாணம் என்றால், எல்லை எங்கிலும் பரிசுத்தம், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என்று ஒரு பழைய பாடலில் வரி சொல்கிறது. பரிசுத்தம். நாம் தான் தேவனுடைய ஆலயம். நாம் தான், நம்முடைய சரீரம் தான் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இதுக்கு ஒரே பிரமாணம் தான் பரிசுத்தம். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்துக்கு ரூபம், அது அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லலாம். எடை இது இந்த அளவுக்குள் தான் இருக்கணும். அளவுகள் உண்டு, ரூபம் உண்டு. அதனால ரூபத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக பயிற்சிகளை செய்கிறார்கள். அளவுகளை சரிப்படுத்திக் கொள்வதற்காக உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறார்கள். ஒழுங்குகள், இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இவ்வளவு நேரம் தூங்கணும், ஒழுங்குகள் வைக்கிறார்கள். கட்டளைகள் உண்டு, நியமங்கள் உண்டு, முறைமைகள் உண்டு. ஆனா ஒரே ஒரு பிரமாணம் தான் பரிசுத்தம். நம்முடைய ஆவி ஆத்துமா மட்டுமல்ல, நம்ம சரீரத்தையும் நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எல்லை எங்கிலும் பரிசுத்தம். பரிசுத்தத்தை குறித்து ஒரு மெத்தனம் எந்த நேரத்திலையும் வந்துடக்கூடாது. அவருக்கு பேரே பரிசுத்தத்தின் ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையில பரிசுத்தத்தின் ஆவியானவர். பரிசுத்தத்தை மட்டும் பிசாசு அவன் அதுக்கு ஒரு கவுண்டர்ஃபீட், அதுக்கு ஒரு போலி பரிசுத்தத்தை அவனால் உருவாக்கவே முடியாது. மற்றதெல்லாம் செஞ்சிருவான். தீர்க்க தரிசனத்துக்கு மாற்றாக குறி சொல்லுதலை கொண்டு வந்து விடுவான். அற்புதங்கள், பொய்யான அற்புதங்களை அவனும் செய்வான். மற்றதெல்லாம் அவன் செஞ்சிருவான். ஆனா பரிசுத்தம் மட்டும்
அவனால ஒரு போலி பரிசுத்தத்தை அவனால காட்ட முடியாது. பரிசுத்தத்தின் ஆவியானவர், the spirit of holiness. அதனால பரிசுத்தத்தின் ஆவியானவர் நம்முடைய சரீரத்துல அவர் தங்கியிருக்கிறார். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரமாணம். ஆலயமாகிய சபையும் அப்படிதான். யாக்கோபினுடைய நிருபத்துல சபையையும் ஆலயம் என்று நாம் படிக்கிறோம். அதுவும் அப்படிதான். சபையில பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உள்ள வெளிப்படையான சுத்தம் தேவைதான். ஆலயத்தை சுத்தமாக, சபையை கட்டடத்தை சுத்தமாக வைப்பது, வருகிறவர்கள் அதில் கலந்து கொள்ள வருகிறவர்கள் சுத்தமாக வருவது, சுத்தமான ஆடைகளை அணிந்திருப்பது, அது எல்லாம் அவசியம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உள்ளார்ந்த சுத்தம், உள்ளார்ந்த பரிசுத்தம், அதுதான் பிரமாணம். சபை பரிசுத்தமா இருக்க வேண்டியது அவசியம். தேவ பிள்ளை பரிசுத்தமா இருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்த குறைவு ஏற்பட்டாலும் அவ்வப்போது தன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து போய் தன்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரே பிரமாணம் தான். ஏதேனில் ஒரே கட்டளை தான், இந்த அறிவு கனியை சாப்பிடாத. புதிய ஏற்பாட்டில ஆண்டவர் ஒரே கட்டளை தான் கொடுத்தாரு. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்வாயாக, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. இதுதான். ஆலயத்துல பிரமாணமும் ஒரே ஒரு பிரமாணம் தான், பரிசுத்தம். ஆகவே பரிசுத்தத்தை ஒரே பிரமாணமாக பிடித்துக் கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.